இன்று காலை 9 மணி முதல் ஐயா விஸ்வநாதன் அவர்களின் பொருள்பாடி பலரும் இருந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் எனது நூலில் அந்த விழாமலரை நீங்கள் அதை பார்த்துப்படுத்திக் கொள்ளலாம். எனது வேண்டுகோளை குறித்து முடித்துக் கொள்கிறேன். இந்த அரிய விழா உலக இளைய தலைமுறைகளுக்கு ஐயாவின் செயல்பாடுகளும் தொழில்நுட்ப சிந்தனையும் போய் சேர வேண்டும் என்ற அதிக சிந்தனையுடன் ஏற்பாடு செய்யப்பட்டதை அந்தந்த கிராமத்தார்களும் அவர்களுடைய இளைய தலைமுறைகளுக்கு சொல்லி புகட்ட வேண்டும் என்பதை எனது வேண்டுகோளை சொல்லி எனது வாய்ப்பு பதிவுகளை பெறுகிறேன். தற்போது ஒரு வரலாற்று பிரதிநிதிக்க நமது ஊரில் பிறந்து மிகப்பெரிய அளவில் உலக அளவில் அறியப்படும் ஒரு பெரும் தலைவராக உருவெடுத்த திரு ரா. விஸ்வநாதன் அவர்கள் அவருடைய புகழை விழாமலர் என்ற ஒரு ஆயுதம் மட்டுமல்லாமல் ஆவணப்படம், அதாவது ஒரு மனிதனுடைய வரலாற்றை ஆவணப்படமாக செய்வது என்பது சற்று சவாலான ஒரு செயலாக தெரிகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆவணப்படத்தை நமது ஊரை சேர்ந்த தம்பி ராம் பிரகாஷ் அவர்கள் சுமார் 6 மாதங்களுக்கு மேலாக பெரும் உழைப்பை கொடுத்து வருங்காலத்தில் இப்படி ஒரு வரலாற்று தலைவர் நமது ஊருக்கு பிறந்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையை காணொலி வாயிலாக வருகின்ற இளம் தலைவரை அறிந்து கொள்ள ஒரு உந்து சக்தியாக இந்த ஆவணப்படத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த நிகழ்வாக ஆவணப்படம் திரையில் இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கிற நண்பர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் விழா மேடை கொண்டு அமர்ந்து அமைதியான இந்த நிகழ்ச்சியை ரசிக்குமாறு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். பிரசிடென்ட் விஸ்வநாதன் ஊர் மக்கள் உதடுகள் அதிகம் உச்சரித்த உயிர் சொல். குலசாமி போல் கும்பிட்டு வணங்கும் மந்திரச் சொல். காந்தியின் சிந்தனை, காமராஜரின் எளிமை, கக்கனின் நேர்மை, இவை மூன்றும் விஸ்வநாதன் என்ற ஒற்றை உருவத்திற்கு உயிர் கொடுத்தது. இந்த விஸ்வநாதன் என்ற விதை முளைத்தபோது காசாங்காட்டின் விடிவெள்ளியாக வெளிச்சம் பாய்ச்சப் போகிறது என்று யாரும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். சோறுடைத்த சோழநாடு என்று போற்றப்படும் தஞ்சை மாவட்டத்தில் பார்ப்புகழும் பட்டுக்கோட்டை அருகே கார்மேகம் கழனி நனைக்க களத்துமேட்டில் நெல்மலை குவியும் காசாங்காட்டில் 1919 செப்டம்பர் திங்கள் 24 நாள் ராமசாமி வேளாளர் பெரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக விளைந்த வீரிய விதை விஸ்வநாதன். அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது இங்கே பள்ளி கிடையாது. அந்த காலத்தில் உள்ள சிறுவர்கள்லாம் படிப்பதற்காக வீராசாமி வாத்தியார் என்பவர் திண்ணைப்பள்ளி நடத்தி கொண்டிருந்தார். அந்த திண்ணைப்பள்ளியில் தான் அவர் தன்னுடைய தொடக்க கல்வியை துவங்கினார். அப்போது அந்த படித்த மாணவர்களே நல்ல சிறப்பான மாணவராக இருந்து பாராட்டு பெற்றார். அப்புறம் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவர் பட்டுக்கோட்டைக்கு போக வேண்டியிருந்தது. என் உயர்கல்வி அப்பொழுது பட்டுக்கோட்டையில் மட்டும்தான் இருந்தது. 6வதுலேருந்து அவர் 8வது வரலையும் நடந்து சென்று 8 கிலோமீட்டர் நடந்து சென்று தான் அந்த பள்ளியெல்லாம் படித்தார். அப்புறம் உடல்நிலை நசுவினாத்து இந்தி செல்ல வேண்டிய சூழ்நிலை இப்படிலாம் இருந்ததுனால
9ஆம் வகுப்புலேருந்து பட்டுக்கோட்டையில் தங்கி படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களோட உறவுக்கார அம்மா சமைச்சு போட்டாங்க. அங்கேயும் பொருளாதாரம் காரணமாக தொடர்ந்து அவர் 9வது படிப்பை முடிக்க முடியவில்லை. 9வது பாதியிலேயே பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அதோடு பள்ளி படிப்புக்கு விடை கொடுத்து விட்டு ஊருக்கு வந்துடுறாரு. ஊரில் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு வேலை தேடி சென்னை செல்கிறார். பின்பு அவர் அண்ணன் சிங்கப்பூரில் இருந்தனால அவரோட சிங்கப்பூருக்கு போயிடுறாரு. சிங்கப்பூரில் போய்ட்டு ஒரு வருஷம் இருந்துட்டு அங்கேயும் உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் திரும்ப ஊருக்கு வரார். ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு ஏதாவது நாம் சாதனை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் தனக்கு கிடைக்காத கல்வியையும் தனக்கு கிடைக்காத சாலை வசதிகளையும் நம்ம சந்ததியினருக்கு எளிதில் கிடைக்க வேண்டும் என்பதை ரொம்ப உறுதியாக மனசில் வச்சுருந்தார். அதன் அடிப்படையில் ஊரோடு இணைந்து அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்போது ஆசைப்பட்டார். ஊர் கூட்டங்களுக்கு சென்றார். ஒரு தடவை போல் பல தடவை பல கூட்டங்களில் வந்து கம்பல்சரியாக பேசிக்கொண்டே இருப்பார். அப்போது கருப்பாயிட்டு வைத்திலிங்க வேளாளர் நாட்டாமக்கார் விசுவலிங்க தான் ஓயாமல் சத்தம் போடுறான கூட்டத்தில் வந்து அவன் சொல்கிறத ஒரு முறையாவது கேளுங்களேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படி சொல்கிற போது தான் சரின்னு ராமசாமிங்கிற பக்கிரி வேளாளரை ஒப்புக்கொண்டு விஸ்வநாதனை பேசப்படுறார்கள். அவர் நிறையா பேசுகிறார். இந்த ஊரில் இவ்வளோ காலமாக குற்றவாளிக்கா 500 சொல்லி 5 ரூபா வாங்கின காலத்தை மாற்றி 5 ரூபாயே சொல்லி 5 ரூபா வாங்க வேண்டிய நிலைக்கு இந்த பஞ்சாயத்து நடக்க போகுது. இதை ஒப்புக்கொண்டு கட்டாயமாக போடுற அவதாரத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு பேசி மக்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி அதன் பின்னாலே அந்த கூட்டத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளிக்கு 2 ரூபாய் அபராதம் விதிக்கிறார்கள். அப்போது 2 ரூபாயும் பெற்றாராங்க. 2 ரூபாயும் பெற்றதுக்கு பின்னால் கூட்டத்தில் ஒரே விதமான அமளி ஏற்படுது, ஒரே உற்சாகம் ஏற்படுது. அதிலிருந்து தான் கிராம கூட்டங்களில் பிரசிடண்ட் இடம் பெற்றார். அதுக்கு பின்னால் நிறையா நியாயங்களில் பேசினார். ஊர் பஞ்சாயத்துகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது. அப்போது வந்து என்னென்னா, அப்போது இருந்த கணக்கு பிள்ளைவர் ஓய்வு பெறுறாங்க. அதுக்கு புதுசாக ஒரு கணக்கு பிள்ளை வர வேண்டும். அந்த தருணத்தில் வந்து கணக்கு பிள்ளை வந்து பரீட்சைக்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொள்கிறார். அப்போது வீட்டில் பக்கத்தில் இருந்த பக்கிரி செட்டியார் வந்து புத்தகம்லாம் வாங்கி கொடுத்து அவரை அந்த கணக்கு பிள்ளை தேர்வு வெற்றி பெற உதவி செய்கிறார். தேர்வு வருகிறது, எழுதுகிறாரு, வெற்றி பெறாரு. கணக்கு பிள்ளையாக 1945ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை அன்று அவர் காசாங்காட்டிலே கணக்கு பிள்ளையாக ஒரு அரசு பொறுப்பிலே முதலாக அமர்கிறார். தன்னுடைய சீர்திருத்தத்தை வந்து சரியாக கொண்டு போகிறதுக்கு இந்த கணக்கு பிள்ளை வேலையை அவர் முழுசாக பயன்படுத்திக்கிட்டார். பள்ளிக்கூடத்துக்கு கீழ்புறத்தில் ஒரு தரிசு கிடந்துச்சு. அது தரிசை வந்து பொதுமக்கள் வந்து அதில் குழி நோண்டினாங்க பொங்கலுக்கு அடுப்பு வைக்கிறதுக்கு. அதை வந்து இந்த குழி ஓட்டக்கூடாதுன்னு தடுத்து விட்டார் அவர். அவர் யார் வண்டியை நிறுத்துறாருன்னா, யார் இவர் கணக்கு பிள்ளை தேர்வு எழுதுறதுக்கு புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்தாரோ அந்த பக்கிரி செட்டியார் வண்டியை நிப்பாட்டிடுறாரு ஃபஸ்ட்டு. எல்லாம் ஊருக்கு ஆச்சரியம், என்னடா அவர் வண்டியை நிப்பாட்டாரு. எல்லாம் ஆச்சரியம் வந்து கூடி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல பள்ளி வரப்போகுது, இது மைதானமாக இருக்க போகுது, அதனால இது பள்ளம் பண்ணினா நாளைக்கு மாணவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், அந்த ஊர் வளர்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ 59லேயே இந்த பகுதியிலேயே முதலாவதாக வர இருக்கிற பள்ளிக்கு 46ல் இடங்கையப்படுத்துகிறாரு. ஊர் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. ஆக இந்த ஆள் சாமானியப்பட்ட மனுஷன் இல்லை, இவர்கிட்ட நம்ம ஒன்றும் பண்ணி ஜெயிக்க முடியாது, சரியாக பண்ணுறாரு, சிந்தனை நல்லா இருக்கு, ஆக இவரில் இந்த ஒரு யாருக்கும் தயவுதாட்சியத்துக்காகவோ யாருக்கும் சாதகமாக பண்ணல. இவர் ஊர் வளர்ச்சி, தனக்கு கிடைக்காத கல்வி சாலையை கொண்டு வருவதற்கு பிரதானப்படுத்துகிறார். நாமும் வளர வேண்டும், அவர் தான் சரியான ஆள் முடிவு பண்ணி இந்த ஊர் கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாயத்துக்கு சின்னத்தம்பி விழாறு இருந்தபோது அரசாங்க ரீதியில் ஏதோ செய்ய வேண்டும் என்று ஒரு கடிதம் வருது. அதுக்காக சின்னத்தம்பி விழாரை அழைத்து கொண்டு ஆபீஸுக்கு போகிறாங்க. அங்கே போகிறபோது பிரசிடண்ட் யாருன்னு கேட்க சின்னத்தம்பி விழாரை சொல்ல அவருக்கு நாற்காலி போட்டு விடுகிறார்கள், இவரை நிற்க வைத்து விடுகிறார்கள். பேசுகிறது பூராவும் விஸ்வலிங்கம். ஆனால்
சும்மா குஞ்சிருக்கவருக்கு நாற்காலி, நின்னவருக்கு நாற்காலி இல்லை. இவ்வளோ விவரமாக செய்கிறான நாற்காலி கொடுக்காத கோபம் அவருக்கு ஏற்பட்டு இங்கே வந்ததுக்கு பின்னால் ஊரில் சின்ன தம்பியோட கூப்பிட்டு இனிமேல் பஞ்சாயத்து சம்மந்தமாக என்னை அழைக்காதே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிற போது சின்ன தம்பியோட ஏன் அப்படி சொல்கிறீங்க, பிரசிடெண்ட்டை நீங்களே வச்சுக்கிறீங்களே அப்படின்னு நேராக சொல்கிறார். மெம்பர்கள் எல்லாம் கூட்டி ஆலோசனை கேட்டு என்ன செய்தார்களே தெரியாது, பிரசிடெண்ட்டாக ஆக்குறாங்க. எந்த எலெக்ஷன் நடக்க தெரியாது, பிரசிடெண்ட் ஆகிறார். பிரசிடெண்ட் ஆனதுக்கு பின்னால் அவர் இந்த ஊரில் ஒரு சீர்திருத்தத்தை பண்ணணும்னு அவர் ஆவலாக இருந்தவர் துவங்க ஆரம்பிக்கிறார். ராவடி கோழியில் மணியாரை விட்ட இடத்துலேருந்து ரோட்டை சாமியை ஊருக்குள்ளே சுற்றி வர்ற இடத்துல உள்ள ரோட்டை ஆரம்பிக்கிறார். இந்த ரோட்டை மீண்டும் துவங்கி அந்த மாரியம்மன் வரலையும் கொண்டாந்து விட்டுறார். அப்போ காதாங்காடு எதிர்பார்த்த விசுவலிங்கா கடவுளுக்கு சமமாக மதிக்கப்பட்டுச்சு அன்னைக்கு ஊரில் இவ்வளவு ரோடு தான் இப்போ எல்லாம் இன்றைக்கி 2 லாரி இது பண்ணுற அளவுக்கு இந்த ஹைவேஸ் ரோட்டை விட பெரிய ரோடாக இந்த ஊரை 96 வேலி அந்த கிராமம் 96 வேலியில் ஒரு காவாச்சி ரோடு போட்டு அவ்வளவு ரோடு போட்டு இது பண்ணார். ரோடு எடுக்கிறார்கள் என்றால் ஓடி போய் அந்த இடத்துல வேடிக்கை பார்க்குற சூழ்நிலை. அவரை அந்த ரோடு எடுக்கும்போது அந்த நிலத்தை விட்டு கொடுப்பவர்கள் திட்டிய பேச்சுக்கள், அவரிடம் வம்படித்தது, மண்ணள்ளி தலையில் கொட்டினது எல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துருக்குறேன். ரோடு வசதிகளெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டத்தில் அவர் 40 அடிக்கு குறையாமல் ரோடு அந்தந்த பகுதியில் 25 அடி 30 அடி அப்படி என்று பார்த்து ஐவேசி ரோடெல்லாம் 40 அடிக்கு குறையாமல் ரோடு போடுவதற்கான முயற்சி எடுத்து அதில் சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற்றார். சோழமான் ரோடுக்கு முயற்சி பண்ணும்போது சின்ன நடபாதையாக இருந்தது, ரோடாக இல்லை. அந்த அந்த நடபாதையாக இருந்தது கீழ்ப்புறம். இப்போ ரோடு பண்ணியிருக்கிறது ஒரு 10 அடி பள்ளம், மாறி தண்ணியாக ஓடி இடிச்சால. அப்போ தாளை பண்ணி பெரிய காடாக கிடந்துச்சு. அந்த தாளையை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது முதல் நாள் பேசும்பொழுது கொஞ்சம் துணிச்சலான ஆள் தான் செய்ய முடியும். ஏன்னா இப்போ போய் அதை வெட்டுறதுக்கு யாரும் யோசிப்பாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் காசி கொஞ்சம் தள்ளமாக ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த காசிங்கிற வெட்ட வச்சு சொல்லும் பொழுது அருவா தெரிச்சு கீழே விழுந்துருச்சு. அப்போ எல்லாரும் சம்பிச்சு போய் ஒன்றும் பண்ண முடியாமல் என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கையில் பிரசிடெண்ட் மணியாரை பார்த்து உங்களையில வெட்ட சொன்னேன், நீங்கள் ஏன்னா அவர்கிட்ட கொடுக்க வெட்ட சொன்னீங்க அப்படின்னு. அப்போ மணியார்கிட்ட ஒரு உத்வேகப்படுத்துகிற மாதிரி சொன்னார் பிரசிடெண்ட்டு. அதனால போய் மணியார் வெட்டினார். அந்த ரோடு ரெடி ஆயிடுச்சு. மெயின் ரோடு காஜாங்காடு பட்டுக்கோட்டை ஜாயிண்ட்டுக்கு இருக்கும் பொழுது அந்த ரோடு 36 அடி தான் முதல்ல எஸ்டிமேட் போட்டது. அதை போட்டு எடுத்துக்கிட்டு போகும்பொழுது அது மேற்கே சிறுவான தோப்புலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அங்கே 42 அடி ஆரம்பித்தார். பெரிய அப்போ மரங்களும் பெரிய சோலையாக இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டி செய்யப்படும் பொழுது அடுத்த ஒரு காரணங்கள்லாம் ஒரு கிராமத்தில் இந்த அளவுக்கு பெரிய ரோடு தேவையா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ பிரசிடெண்ட் சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, ஐயா பிற்காலத்துக்கு இந்த உதவி தேவைப்படும், பின்னு பெருக்கம் பண்ண முடியாது, அதனால 42 அடி தேவைதான் அப்படின்னு அதை எடுத்தார். எடுக்கும் பொழுது வெளியூர்லேருந்து அதிக பேர் இப்போ குறிப்பாக சொல்ல அப்படின்னா மதுக்குள்ள அலாரம்பிள்ளை கூட வந்திருந்தார். அலாரம்பிள்ளை பெரிய ஆச்சரியம் பார்த்து அதுக்கு பிறகு மதுக்குள்ள போய் இந்த ரோடு எடுத்தார். பஞ்சாயத்து போர்டு கட்டடம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ரோடு எடுக்கணும். அப்போ இந்த நடுத்தர ஆளுகளுக்கு ரோடு இல்லைங்க. அந்த ரோடை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அண்ணன்கிட்டே இந்த ரோடை எடுக்க முடியல, வெளியில் போய் நான் எப்படி பேச முடியும்? ஆகவே இந்தாண்ணே எங்கள் ராஜினாமா கடிதம், நீங்களே ஊரில் வச்சு கொடுங்கண்ணே அப்படின்னு கொடுக்க போகிறதுல சரி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோச்சிக்கிட்டு அவர் கிளம்பிட்டார். கூட்டம் முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் சிங்கப்பூருக்கு போனதில் என்னிட்ட சொன்னார், வீரப்பம்மா அங்கே இருந்தார், அவரை போய் நீ தண்டி எப்படியாவது ஒரு முடிவு பண்ணதில் அப்படின்னு என்கிட்ட பொறுப்பை படைச்சார். நான் போய் பிடிச்சி லெட்ரு எழுத சொல்லி அப்புறம் என்ன பண்ணார், லெட்ரு எழுதி விட்டு அவர் உடனடியாக வந்துட்டார். உடனே வந்தோடனே அவர் பிரசிடெண்ட்டை போய் பார்த்து நீ எங்கே வேணாலும் ரோடு எடுத்துக்கிடு அப்படின்னு வீரப்பம்மான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அந்த ரோடு பாமாயி கோயில் தோப்போடு நின்றுச்சு. பாட்டாக்குடி தெற்கு பஞ்சாயத்துக்கும் காசாங்காட்டுக்கும் ரோடு வசதி இல்லாமல் இருந்தது. அதில் பெரும்பகுதி நிலம் அந்த சுந்தாமுட்டு குடும்பத்துக்கு சேர்ந்தது. அதனால் அந்த பாட்டாக்குடி பிரசிடண்டாக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விளையாடி இருவரும் சேர்ந்து
அந்த குடும்பத்திலே போய் அவர் 2-3 நாள் தங்கிட்டார். நீங்கள் ஒத்துக்கிட்ட தான் நான் போவேன் வீட்டுக்குன்னு சொல்லி அந்த வகையில் பண்ணி அந்த ரோட்டை திறந்து இன்றைக்கி எல்லாம் பல நூறு பேருக்கு சௌகரியமான ரோடாகவும் கல்யாணோட பட்டுக்கோட்டை இணைப்பு சாலையாகவும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் 40 அடி ரோடு போடுற போது நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி தான் அது உணர்றோம். எதிர்காலத்தை நோக்கி அவர் செஞ்சது இப்போ தான் பயன்படுது. தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை தொகுதியில் பட்டுக்கோட்டை நகரத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளியும் ராஜாமடத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளியும் 2 பள்ளிகள் தான் இந்த பட்டுக்கோட்டை தொகுதியிலேயே 1960க்கு முன்பு இருந்தது. ஆனால் இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் காசாங்கட்டிற்கு ஒரு உயர்நிலைப் பள்ளியை அந்த காலத்தில் அவருடைய முயற்சி எடுத்து கொண்டு வந்தார் என்றால் அவருடைய திறமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அவர் பள்ளி பர்மிஷன் வாங்கிறதுக்காக மிகவும் சிரமப்பட்டு உடல்நடை குறைவோடு கூட தஞ்சையில் ஒரு பேப்பர் விரிச்சிட்டு படுத்திருந்து இரவு பூரா காத்திருந்து அப்படி வாங்கி இது பண்ணார். அப்போது அந்த உயர்நிலைப் பள்ளி கொண்டு வரதுக்கான முயற்சியை அப்போலேருந்து அவர் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு தொடர்ந்து பல ஆண்டுகள் அந்த தொடர்ச்சியாக வேலை போயிட்டுருக்கு. அப்போது பள்ளி வேணுமென்றால் அரசாங்கத்துக்கு 10,000 ரூபாய் நாம் அனுமதி வாங்குவதற்காக பணம் கட்டணும். அந்த பணத்தை திரட்டுறதுக்காண்டி எப்போதும் போல் என்றைக்குமே சிங்கப்பூர்காரங்கள் வந்து நம்ம காசாங்கட்டில் பிறந்த மனிதர்கள் வந்து நம்ம காசாங்கட்டு கிராமத்துக்கு தொடர்ந்து நமக்கு பங்களிப்பாகவும் ஆதரவாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போதும் இருந்தாங்க. சிங்கப்பூரில் இருந்தால் பள்ளிக்கூடம் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணி இந்த ராயல் தியேட்டரில் மிட்னி ஷோ ஏற்பாடு பண்ணி மகேஸ்வரிங்கிற படத்தை எடுத்து அதன் மூலம் டிக்கெட்டை நேரம் எல்லார்ட்டையும் போய் விற்று அந்த பணத்துலேருந்து ஒரு 6,500 ரூபா நாங்கள் ஊருக்கு அனுப்பி வச்சோம். அதற்கு பின்னால் வந்து இன்னும் 3000 சில்லற பணம் தேவைப்படுறதுனால அறிஞர் அண்ணாவை அழைத்து இங்கே ஒரு சிறப்பு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த சிறப்பு கூட்டத்திலே நிதி வசூல் செய்யப்படுகிறது. அந்த நிதியையும் சேர்த்து அண்ணா கையினால் இந்த பணம் வந்து வேறொரு ஊர் பெரியவர் மூலமாக பெற்று அது அந்த 10,000 ரூபாய் சேர்க்கப்படுகிறது. அறிஞர் அண்ணா வந்து கலந்துக்கிட்டு அண்ணா கையால் இந்த பணம் வாங்கப்பட்டு இந்த பள்ளிக்கு வந்து முதல் வேலை துவங்குகிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூலுக்கு வேணும், பள்ளிக்கூடத்துக்கு வேணும்னு சொல்லி மெனக்கட்டு தஞ்சாவூரில் சிஇஓ என்ற நீலகண்டம் பிள்ளை அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் சொன்னார், நீ எதுக்காக மெனக்கட வேண்டாம் ஐயா, கம்ப்யூட்டர் தானாக வர்றோம். நீங்கள் இப்போ தற்காலிகமாக இது போடுறாங்க பள்ளிக்கூடத்தில் பெண்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல, போட்டுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி 2 நாளில் போனீங்கன்னா தான் நீங்கள் வாங்க முடியும்னு சொன்னார். காமராஜர் காலத்தில் நியமிக்கப்பட்ட 5000 ஆசிரியர்கள் ஒரே தருணத்தில் ஓய்வு பெறுகின்ற நேரம். அந்த தருணத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் ஏறத்தாழ 250க்கு மேலான ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கூடங்களை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டு வந்தார்கள், பெண்களுக்கென்று பிரத்யேகமாக. அப்பொழுது தலைவர் சொன்னார், பட்டுக்கோட்டை தொகுதிக்கு ஒரு பள்ளி கிடைத்திருக்கிறது, காசாங்காட்டுக்கும் ஒன்று பெற்றுத்தர வேண்டும் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் சொன்னேன், பட்டுக்கோட்டை கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் கொடுத்துருக்குறாங்க, ஒரு தொகுதிக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பேராவூரணிக்கு ஒன்று, மன்னார்குடிக்கு ஒன்று, இப்படி கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க தலைவரை அப்படின்னு சொன்னேன். இப்போ தலைவர் சொன்னார், வாங்களேன் போய் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. எனக்கு அவர் மீது அசாத்திய நம்பிக்கை. அவர் சொன்னது எதாக இருந்தாலும் பலிக்கும் என்கின்ற காரணத்தினால் பல சந்தர்ப்பங்களில் நான் அவருடைய ஆலோசனையை பெற்று வெற்றி கண்டு இருக்கிறேன். கட்சிக்கு அப்பாற்பட்டு பொது வாழ்க்கையின் இலக்கணமாக அவரை நான் வைத்து கொண்டேன். ஆகவே அதை நான் மறுக்கவில்லை, மறுதளிக்காமல் சரி வாருங்கள் சென்னைக்கு என்று சொல்லிவிட்டு நான் சென்று விட்டேன். அடுத்த நாள் சென்னை வந்தார்கள். அவரும் காசங்காடு எம்ஆர்சி என்கின்ற பெரியவரும் வந்திருந்தார்கள். 3 பேருமாக சேர்ந்து பல்கலைக்கழக ஓய்வு விடுதியில் கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் அவர்கள் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்கள். மாலை 5 மணி இருக்கும். சென்று சந்தித்தோம். நான் சந்திக்கின்ற போது கல்வி அமைச்சரிடம் சொன்னேன், ஒரு தொகுதிக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்று சொல்லி இருக்கிறார்கள், எங்கள் தலைவர் கேட்க மாட்டேன் என்கிறார், சமுதாய பெரியவர் அவரு, ஆகவே அவரு எனக்கு புரியலண்ணே, அதனால உங்கள்கிட்ட நேரம் அழைச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் அரங்கநாயகத்திட்ட. அரங்கநாயகம் கேட்டார், எத்தனையா வேணும்னு கேட்டார்.
அரங்கநாயகன் என்னை கேலி பண்ணுறாரு நினச்சிட்டுனா, இல்லைன்னா ஒன்று கிடைச்சா போதும்ண்ணே அப்படின்னு சொன்னேன். இல்லை சும்மா சொல்லியா எத்தனை ஸ்கூலியா கோயடு எத்தனையா இருக்கும் தொகுதியிலன்னு கேட்டேன். டக்குன்னு சுதாரிச்சு காசாங்காடு, மதுக்கூர், ஆலத்தூர், பட்டுக்கோட்டை கொடுத்துட்டீங்க, அதிராம்பட்டினத்தில் இல்லைண்ணே 4 இருக்குண்ணே மொத்தத்தில் அப்படின்னு சொன்னேன். 4 எடுத்துக்கன்னார். ஆகவே இந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்பது வந்தது தலைவருடைய விடாப்புடியான வேண்டுகோள். நான் எவ்வளவோ மறுதளித்து பார்த்தேன். என்னால் வேண்டுமானால் 100 பிள்ளைங்க இந்த தொகுதியில் சட்டம் அரசாங்கம் கொடுத்த 100 பிள்ளைங்களுக்கு 3 வருஷத்தில் 75 பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் அது 300 பிள்ளைங்களுக்கு கிடைக்க காரணமாக இருந்தவர் ஊராட்சி மன்ற தலைவர் விஸ்வநாதன். அந்த அம்மா வந்த உடனே காலில் விழுந்துச்சு. விழுந்துட்டு, ஐயா அந்த மாதிரி கதிரேஷ் ஐயா 2000 ரூபா பணம் கேட்குறாரு டீச்சர் இன்னைக்கு, என்கிட்ட 600 ரூபாய்க்கு மஞ்சள் கயிற்றை எடுத்து காட்டுனுச்சு. மஞ்சளை முடிஞ்சிருந்துச்சு தாலி கயிற்றுல. இந்த தாலியை அடகு வச்சுட்டு குண்டான் இதெல்லாம் பித்தளை பாத்திரங்கள்லாம் அடகு வச்சு 600 ரூபா சோமாற்றி விட்டா என்ன 1400 ரூபா சோமாற்ற முடியலையான்னு அழுதுச்சு. சரி நீ போமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காசாங்காட்டு தலைவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே தலைவர் சொன்னார், என்னங்க எம்எல்ஏன்னார். இல்லைங்க தலைவரே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு தெரியல, இந்த மாதிரி சண்டையாக இருக்குது சொன்னேன். சொன்ன உடனே சாயங்காலம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஹெட்மாஸ்டர் 2 பேரையும் வர சொல்லுங்கள், 4 ஸ்கூல்லையும் வர சொல்லிடுங்கன்னார். நானும் வந்துடுறேன்னார். வந்து தலைவர் உட்காந்து அவரே ஆரம்பித்தார். என்ன எம்எல்ஏ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறியான்னாரு. கதிரேசன் எல்லோரும் இருந்தாங்க. ஆலத்தூர் பெரிய பிள்ளை ஏஆர் மாரிமுத்தோட அண்ணன் வீராசாமண்ணன், ஏஆர்வி, வாய் செட்டியார், எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். மதுக்கூர் வாய் செட்டியார், அவர் ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர். ஊராட்சி வந்து பள்ளி தலைமை ஆசிரியர்களும் வந்திருக்காங்க 4 பேரும். வச்சு பேசுனாங்க. பேசையில் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கட்டணும், கிளாஸ் ரூம் இல்லை, அதுக்காக டொனேஷன் 2000 ரூபா கேட்டேன், 25 பிள்ளைக்கு 50,000 ரூபா கிடைச்சுன்னா ஒரு கிளாஸ் கட்டி போடலான்னு கதிரேசன் சொன்னார். ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னார், அதுக்கு நம்ம கமிட்டி போட்டு வர்த்தகம், பெரிய வர்த்தக நிறுவனங்கள்லாம் இருக்குது, பட்டுக்கோட்டையில் மில்லுகள் இருக்குது, நம்ம இதில் வசூல் பண்ணலாம். வெளிநாட்டில் அந்நிய கடல் கடந்து இருக்கிற நம்ம தொழில் தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட எல்லாம் டொனேஷன் வாங்கிக்கலாம், இதில் வாங்க வேண்டாம்னு சொல்லி மறுத்து அதை வந்து ஒரு 5 பைசா கையூட்டு பெறாமல் 5 பைசா டொனேஷன் வாங்காமல் 300 பிள்ளைங்களை ஆசிரியர் பயிற்சிக்கு படிக்க வச்ச பெருமைக்குரியவர் விஸ்வநாதன், பெரியவர் விஸ்வநாதன். அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. இன்றைக்கி 300 பிள்ளைங்க 300 வாத்தியாருங்க அந்த தொகுதியில் இருக்கிறாங்கன்னா அவ்வளவுக்கும் காரணம் காசாங்காடு ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் கூட்டத்தை போட்டு வசூல் கமிட்டிக்கு நான் தலைவர், பிரசிடென்ட், தலைவர் தான் தேர்ந்தெடுக்க சொன்னார். செயலாளர் விஸ்வநாதன், திராவிட முன்னேற்ற கழக சேர்மன், வசூல் கமிட்டி செயலாளர். அதனுடைய தொடக்கம் தான் 30 லட்சம் ரூபாய் கொடுத்தார் இல்லைங்களா ராசு வேளாளர் ஓஎம்ஆர். அந்த 30 லட்சம் அதனுடைய தொடக்கம். நாங்கள் கேட்டு லெட்டர் எழுதுனது 10,000 ரூபாய்க்கு லெட்டர் எழுதணும் அவர்கிட்ட. வெறும் 10,000 ரூபா கேட்டு லெட்டர் எழுதணும் சிங்கப்பூருக்கு. அவர் கடைசியில் கொடுத்தது 30 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு இந்த கட்டடங்கள் கட்டுறதுக்கு. ஆகவே இதற்கு அடிப்படை காரணம் யாருங்கிறத நீங்கள் யோசிச்சு சிந்திச்சுக்கோங்க. இப்படி இந்த கல்வி கண் திறந்த கடவுள்னே சொல்லலாம் அவரை. அவரோட பெரும் முயற்சினால தான் பல ஊர்களில் சில நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு. சுற்றுச்சுவர் எடுக்கிறதே நாங்கள் வந்து பிரசிடெண்ட் கடிதம் எழுதினாருன்னே சொல்லி தான், அவர் எழுதவில்லை, எழுதினார்னு சொல்லியே நாங்கள் அந்த ஏற்பாடு பண்ணோம். பல பேருடைய நிலங்கள் இதில் கலந்துருக்கு. அவருடைய பெரும் முயற்சியினால சேர்த்து கட்ட முடிஞ்சிச்சு. கட்டினதே 75,000 ரூபாயில தான் அந்த செவர் கட்டினது. 1989ஆம் ஆண்டு அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர் க அன்பழகன் அவர்களின் திருக்கரங்களால் நமது காசாங்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி சுற்றுச்சுவர் திறந்து வைக்கப்பட்டது. தற்சமயம் பஞ்சாயத்து போர்டுக்கும் பக்கத்தில் இருக்க தண்ணீர் தொட்டி 1960 நடுத்தரு ஆனா ரங்கசாமி வளர், முருகைய வளர், இவங்க 5 செண்டு நூலகத்துக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த இடத்த பஞ்சாயத்து நூலகம் கட்ட முடியலைங்கிறதுக்காக வேண்டி ஓவர் டேங்குக்காக தண்ணீர் தொட்டி கட்டினாங்க. 1967 பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் திருக்கரங்களால் தஞ்சை மாவட்டத்திலேயே கிராமப்புறத்துக்கான முதல் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியாக திறந்து வைக்கப்பட்டது. மார்த்தாமுடுன்னு அப்புன்னு ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வந்தார். எனக்கு கடன் இருக்குன்னு சொல்கிற காலகட்டத்தில் அந்த இடத்தை வாங்குவதற்கான முயற்சி, உடனே வேளாண் தனம்னா அந்த நிலத்தை நீ கொடுக்குறியான்னு கேட்க, நான் கிராமத்துக்கு கொடுக்குறேங்க, கிராமத்துக்குன்னா நாங்கள் பணம் வாங்கி தர்றேன்னு சொல்லி கிராமத்தில் அப்புறம் பிரசிடெண்ட்டை சொல்ல, பிரசிடெண்ட்டு அப்புறம் முயற்சி பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி வசூல் பண்ணுச்சு. ரூபாய் 29,000 ரூபா வசூல் பண்ணி அவருக்கு கொடுத்து
அந்த நிலத்தை வாங்கி இன்னைக்கு இருக்கிறதான ஆஸ்பத்திரி, சொசைட்டி, பால் சொசைட்டி, படிப்பகம், குழந்தைகள் காப்பகம், விஓ ஆஃபீஸு எல்லாமே அமைந்திருக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் விஸ்வநாதன் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். பஞ்சாயத்து கட்டடம், பழைய கட்டடம் இருக்கிற இடம் வந்து பரட்டியாமட்டு வீரசாமி வேளாருங்கிறவர்கிட்ட இருந்து, அப்போ ஏற்கனவே பரட்டியாமட்டு மாமரத்தில் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்த வந்து இது கிராமத்துக்கு கொடுங்கன்னு கேட்டார். அவர் சரின்னு பிரசிடெண்ட்டு சொல்லணும்னா எழுதி கொடுத்துட்டாரு. இது இன்றைக்கி பஞ்சாயத்தோட பழைய கட்டடம் ஆஃபீஸ் இருக்குது. பிரசிடெண்ட் இல்லைன்னு சொன்னால் அது நடந்திருக்காது. திருமண மண்டபத்துக்கான இடத்தை அவர் காலத்தில் தான் இந்த பங்காளியெல்லாம் கூப்பிட்டு எழுதி வாங்கினது அவரை சார்ந்தது, அவர் பெருமை. அதேபோல் ஆரம்ப மாட்டு ஆஸ்பத்திரி கட்டுவதற்கான இடத்தை முன்னாள் சொசைட்டி தலைவராக இருந்த வேலாயுதவளார் அவர்களை படுத்தி அவர்கள் பங்காளி பொது சொத்தை எழுதி காசு கொடுக்காமல் பொதுவாக எழுதி வாங்கி இன்றைக்கு சரியாக செய்து கொண்டு அந்த ஆஸ்பத்திரி இயங்கி கொண்டிருக்கிறது. அது அவருடைய முயற்சி. தரை வீதத்தில் பிரச்சனையாகி ஊரில் 10-11 வருஷம் திருவிழாவே நடக்காமல் இருந்தது. அந்த நேரத்தில் பைப்பூர் கணக்கப்பிள்ளைன்னு நமக்கு கணக்கப்பிள்ளையாக இருந்தது ஊருக்கு. அவரும் இவரும் மணியார் அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கிராமத்தை வந்து கரை வீதம் வேண்டாம் 3 வீதமாக பிரித்து அதை அந்த முறைப்படி செய்து கொள்வோம் என்று அன்று முதல் திருவிழாவை எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. அது அவருடைய முயற்சியில் முக்கியமானது. ஆரம்ப பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்றுறதுக்கான முயற்சியை எடுத்துக்கிட்டவர் விஸ்வநாதன். அதில் காண்டேட்டு வந்த ஒரு கட்டடத்தை கட்டிட்டு அதுக்குரிய ஜாமான், மம்பட்டி, அதுக்கான ஆயுத ஜாமான்லாம் கொண்டு வந்து கோவிலில் கிடந்தது. அந்த கோவிலில் கிடந்தபோது அதில் திருட்டு போய் 2 மம்பட்டி திருட்டு போயாச்சு. அந்த திருட்டு போனதை கிராமம் கூடி பரிசீலனை பண்ணி திருடனை பிடிச்சி அதுக்கான அபராத தொகையை போடுறாங்க. அப்போது இருந்த நாட்டாமக்காரர் வேம்பாமட்டு முத்துசாமி வேளாளர் அவர்கள் ஒரு மம்பட்டிக்கு 250 பிரசிடெண்ட் சொல்கிற போது அவரும் மம்பட்டிக்கு 250ங்கிறாரு. அண்ணன் ஒரு மம்பட்டிக்கா 2 மம்பட்டிக்கான்னு பிரசிடெண்ட் கேட்குற போது ஒரு மம்பட்டிக்கு 200னாரு. அப்போ 2 மம்பட்டிக்கே 250 500 அப்படின்னு ஆடும்போது ஒரே பயம். அதில் தான் கட்டுப்பாடு வந்துச்சு. காசநாட்டில் கட்டுப்பாடு துவங்கினது இந்த மம்பட்டியிலேருந்து துவங்கி அதன் பிறகு ஊரு கூட்டம் போட்டு, பிறகு காலஞ்செல்ல செல்ல ஊரு கூட்டத்தை போட்டு பீடி சுருட்டு கட்டுப்பாடு வச்சார். கிராம கூட்டத்தில் பீடி சுருட்டு பற்ற வைக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சார். கிராமம் அத்தனையும் அப்படியே ஏற்றுக்கிட்டோம். மரம் மட்டை கண்ணுகளாச்சு கிராமத்தில் கிளம்பணும். ஆகையினால ஆடுகள் அழிக்குது. அதனால ஆடு கட்டுப்பாடு கொண்டு வந்தார். அதை கிராமத்தில் ஏற்றுக்கிட்டோம். இப்படியான பல கட்டுப்பாடுகளை விதித்து கிராமத்துக்கான நன்மைகளை செய்தவர் விஸ்வநாதன். ஒரு கூட்டத்துக்கு போனால் அந்த கூட்டத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வருவார் சாப்பிட்றதுக்கு. இதில் வரைய மாட்டார். ஏனாதிக்கும் கரம்பயத்துக்கும் மாட்டு தொழில் விட்ட இடத்துல பிரச்சனை நடந்துச்சு, தகராறு. அதை அன்னைக்கு இருக்கிறவங்க பஞ்சாயத்து பண்ணி பேசுவோம்னு சொல்லி ஒத்தி வச்சு ஒரு நாள் அந்த கூட்டம் போட்டாங்க. அங்கே 4 பேர், இங்கே 4 பேர், வேறு யாரும் பேசக்கூடாதுங்க. அதில் நம்ம காசாங்காடு பிரசிடெண்ட்டு முதல்ல பேச சொன்னாங்க. அந்த ஆளுவ அவர் ஏனாதி பிரசிடெண்ட்டை கொஞ்சம் கூட பேசினார். அவர் வயசுக்கு தகுந்த இது இல்லை, நீங்கள் மாட்டு தொழில் போகிறதுக்கு நீங்கள்லாம் உங்கள் தகுதியாக இது லாயக்கா அப்படின்னு பேசினார். அப்புறம் சின்ன கண்ணாளுவெல்லாம் ஏனாதி ஆளுவெல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் கரம்பேத்த ஆளுவில் கேட்குற போது நாங்கள் வேறு என்ன பேசியிருக்கிறதுக்கு, எல்லாம் தான் நீங்கள் பேசிட்டீங்களான்னு, நாங்கள் ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லைன்ட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அன்றைக்கி பிரசிடெண்ட் இல்லைன்னா 2 கிராமமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறது தான், அடிப்படி தான் நடக்கும். அப்புறம் கம்யூனிட்டி இது தான் வரும் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, அப்புறம் ஜாதி பிரச்சனை. அதில் பிரசிடனுடைய முயற்சி, பிரசிடனுடைய இது வழிகாட்டி. நம்ம ஊர் பையங்க 2 பேரும் நாட்டு செல்லையில் ஆற்றுக்கரையில் பிரச்சனை பண்ணியிருந்துருக்காங்க. அந்த மாதராங்குடி பொம்பளையெல்லாம் அதில் வந்திருக்காங்க. அவங்க போய் ஊரில் என்ன சொன்னாங்களே தெரியலை. அங்கேருந்து வந்து நம்ம பையங்களை ஊருக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டாங்க.
ஊருக்குள்ளே அழைச்ச உடனே இங்கே ஊரில் எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சு பிரசிடெண்ட்டை போய் இன்றைக்கி தகராறு பண்ணணும் போயின்னுங்க. பிரசிடெண்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் கேட்டீங்கன்னா போதும்னாரு. சரி அண்ணா எல்லாரும் இருங்க, அவன் வருவான் பேசிக்கிறோம் அப்படின்னாரு. அந்த ஊர் யார் அந்த நாட்டாமக்காரர், அந்த அந்த பகுதியில் பெரிய மனிதர், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். எங்கள் ஊர் நண்பர்களை நீங்கள் அங்கு வைத்திருப்பதாக அறிகிறோம். இது எங்கள் கிராமத்தின் மீது நீங்கள் தொடுக்கும் அத்துமீறல் என்று நாங்கள் நினைக்கிறோம். அப்படி மட்டும் எழுதி அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லலை, பஞ்சாயத்து பேருன்னு சொல்லலை, எங்கள் கிராமத்தின் மீது நீங்கள் தொடுக்கும் அத்துமீறல் அந்த வார்த்தையோட லெட்டர் கொடுத்து விட்றாரு. இந்த லெட்ரு கிடைச்ச 10வது நிமிஷத்தில் 2 பையங்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக பிரசிடெண்ட் பங்களாவுக்கு வந்துடுறாரு. எதுவும் பேசாமல் விட்டு போயிட்டார். யோசனை பிரசிடெண்ட்னால தான் அது நடந்துச்சு. அவருக்கு பாராட்டு விழா நடத்தி அவர் வந்து அமைதியாக உட்கார்ந்தார் பங்களாவில். என்ன கேட்டார், நீ இந்த பாராட்டு விழா எல்லாரும் பேசுனாங்களே என்னை பற்றி போனது, நீ என்ன நினைக்கிறேன்னு. இல்லை, உங்கள் உழைப்பு கடைசி வரையிலும் ஊருக்காக இருந்துச்சு, அதனால் எல்லாரும் பாராட்டினாங்க, உண்மையான தானே, உண்மையான மனசோட பாராட்டினவங்க அப்படின்னு சொன்னேன். நீ இது பெரிய பாராட்டுதலுக்கு எல்லாம் நான் அதுக்கு உள்ள ஆள் இல்லை. ஆனால் இந்த ஊர் ஒரு சில ரோடுகளை போட்டதுனாலையும் ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டினதுனாலையும் அவ்வளோ பாராட்டுக்கு நான் உரிய ஆள் இல்லை. இந்த ஊர் இன்னைக்கு நியூயார்க்கில் எந்த வசதி கிடைக்குதோ, எந்த வாழ்க்கை தரம் இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த ஊரில் இருந்துச்சுன்னா நான் அதை முழுவதும் செஞ்சிட்டேன் அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். அந்த அளவுக்கு வரணும். அது அப்படி வந்தால் தான் இது வளர்ச்சி அடைஞ்சதுன்னு ஒரு முடிவு முடியும். சில ரோடும் ஸ்கூலும் கட்டுறதும் ஒரு பெரிய காரியம் இல்லை, அது அவங்களுக்கு பெருசாக தெரியுது, அதனால தான் போடுறாங்க, போச்சியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். அவர் கடைசி வரலையும் அவர் கவலையெல்லாம் ஊர் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அறிவினால் முதிர்ச்சி அடைந்தவர், ஒரு எளிமையான மனிதர், கதராடை அணிந்த ஒரு மகான், எளிமையான உணவு உண்டவர், அணுகுமுறையிலே நேர்மை உடையவர் என்று பல்வேறு செய்திகளை அவரை பற்றி நாம் சொல்ல முடியும். அரசியல் வாழ்க்கை என்பது நீங்களும் இருந்து விடலாம், அவரும் இருந்து விடலாம், நானும் இருந்து விடலாம். ஆனால் பொது வாழ்க்கை என்பது அதையும் தாண்டி புனிதமான ஒன்று. அந்த புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் காசாங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமிகு ஐயா விஸ்வநாதன் அவர்கள். ஒரே வார்த்தை முத்தாய்ப்பாக சொல்லணும்னா, சிம்பிளிசிட்டி இன் லைஃப், சின்சியாரிட்டி இன் டியூட்டி, சிம்பத்தி வித் பப்ளிக். திஸ் இஸ் அ மெயின் மோட்டோ ஆஃப் விஸ்வநாதன். காசங்காட்டு கிராமத்தை ஒரு கட்டுப்பாடுள்ள கிராமமாக, கண்ணியமிக்க கிராமமாக, எல்லோரும் ஒரே அணியில் சேர்ந்து ஒற்றுமையை பாதுகாத்து சமுதாயத்திற்கு பெருமை தேடி தருபவர்களாக ஆக்கி காட்டியவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள். காசாங்காடு கிராமத்தில் கடைகளில் பீடி சிகரெட்டு குடிக்கப்படாதுங்கிற செய்தி நான் சட்டக்கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது குமுதம் ஆனந்தவோட நாளிதழ் எல்லாம் வந்தது. அந்த காசாங்காடுங்கிற ஊர் வெளியில் தெரிஞ்சது. இந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்றால் காசாங்காடு ஊராட்சி மன்ற தலைவரை தவிர இன்னொருத்தர் யாரும் கருதவில்லை. யாரும் ஊராட்சி மன்ற தலைவர் பிரசிடெண்ட் என்று சொன்னால் காசாங்காட்டு பிரசிடெண்ட் என்று தான் சொல்வார்கள். இந்த பகுதியில் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மொழிப்போர் தியாகி அண்ணன் எல்ஜி அவர்கள் அடிக்கடி யார் சென்றாலும் காசாங்காடு ஊராட்சி மன்ற தலைவரை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். என் வீட்டில் மாட்டிருக்கின்ற படங்களை பார்ப்பார். ஆனால் இவர்களெல்லாம் அரசியலை சார்ந்தவர்கள், அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எல்லாரும். ஆனால் நான் எந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு படத்தை மாட்டியிருக்கின்றேன் என் வீட்டுக்குள்ளே என்றால், எனக்கு என் கூட பிறந்த சகோதராக கருதி அவர் இட்ட கட்டளையெல்லாம் நான் செய்த காரணத்தால் இந்த அரசியலில் நிலைத்து நிற்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, ஒரு வழியை காட்டியது. அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தை அவர் மீது வைத்திருந்தார். எல்ஜி அவர்கள் பலமுறை அவரை பெருமைப்படுத்தி சொல்லுவார்கள். அவர் எந்த ஒரு காரியத்திற்கு போனாலும் பொது நோக்கோடு தான் அவர் சென்று பார்ப்பாரே ஒழிய தனக்கென்று தனக்கு எது வேண்டும் என்று இதுவரை எதிர்பார்த்ததும் இல்லை, செய்து கொண்டதும் இல்லை. இதுபோல் ஒருவர் இன்னொரு கிராமங்களில், தஞ்சை மாவட்டத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் சத்தியமாக சொல்லுகின்றேன், அவரை போல் ஒரு உயர்ந்த மனிதரை நான் பார்க்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லா கிராமங்களிலும் ஏற்பட்ட சிக்கல்கள் அத்தனையும் தீர்த்து வைத்த மாமனிதர். இவருடைய தீர்ப்பு தான் எங்களை பொறுத்த மட்டிலும், இந்த முசூது நாட்டு மக்களை பொறுத்த மட்டிலும்
உயர்நீதிமன்ற தீர்ப்பாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பாகவும் கருதி அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் ஆகியிருந்தாருன்னா அவரை உலகம் அறிந்திருக்கும். அவர் அதை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா வருவதற்குரிய ஒரு பெரிய வாய்ப்புகள். அவர் என்னை கூப்பிட்டு வராமல் அவர் கண்டிப்பார். படிக்கிற வயதில் இந்த மாதிரி எல்லாம் மரம் ஏறது இது பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா படிப்பு வேணாம் போயிடும். படிக்க அப்புறம் வந்து வேணலாம் இதெல்லாம் மரம் ஏறதுக்கெல்லாம் வேறு ஆள் இருக்குது இன்றைக்கி அதெல்லாம் அதுக்கு முயற்சி பட மாட்டோம்னாலாம் ஆலோசனை சொல்லுவார். காசங்காடு பக்கம் சுற்றிக்கிற கிராமம் முசிறி 32 நாடுன்னு எங்கள் வெள்ளாள சமுதாயம் வருது. அத்தனை ஊர் அடுத்த விவரம் தெரிஞ்ச மற்ற கம்யூனிட்டி பூராவும் அவரை பற்றி தெரியாதவங்க இல்லை, பேசாதவங்க இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் நான் அதில் நினைக்கிறதுன்னு கேட்டால் பிரசிடென்ட்னால காசங்காட்டுக்கு பேரா, காசங்காட்டுனால பிரசிடென்ட்டுக்கு பேராங்கும்போது என்னை பொறுத்தவரையிலும் பிரசிடென்ட்னால தான் காசங்காடு. அறியாத பேரை சமாளிச்சுட்டு இறந்து விட்டார். அவருடைய இறப்பு அன்னைக்கு நான் போயிருந்தேங்க. அவ்வளவு கூட்டம். அவர் செஞ்சது நன்மைக்கு அந்த கிராமம் நன்றிக்கடன். அவர் இறந்த அன்னைக்கு அவரை வந்து ஊர்வலமாகவே அந்த கிராமம் கூட சுற்றி கொண்டாந்தாங்க மயானத்தை கொண்டு போகிறதுக்கு முந்தி. 1991ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் நாள் காசாங்காட்டின் கருப்பு நாள். நம் காசாங்காட்டு மக்களின் இடர் நீக்கி சுடர் தந்த விஸ்வநாதன் என்னும் விடிவெள்ளி மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் மறைந்தது. காசாங்காட்டை திருத்தி எழுதிய தீர்க்கதரிசி, தமிழ்நாட்டை தன் பக்கம் தலை திரும்பி பார்க்க வைத்த தியாக திரு உருவம் ஐயா விஸ்வநாதன் முட்களின் பாதையில் முன்னெத்தி ஏறாக நடந்து மலர்களை பரிசாக தந்த காலத்தின் பெருந்தலைவன். நீங்கள் சொல்லித்தந்த சொற்கள் அனைத்தும் எங்களுக்கு திருக்குறள். உங்கள் அனுபவ பாடங்கள் தான் எங்களுக்கு ஆத்திச்சூடி. காற்று இருக்கும் வரை, காசாங்காடு இருக்கும் வரை உங்கள் வழியில் ஊர் நடக்கும்.